என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். இதற்கு முன்னால் சின்னச்சாமி என்ற பெயருக்கு உங்களுக்கான விளக்கத்தையும் பலன்களையும் தந்த பஞ்சபக்ஷி பச்சி சாஸ்திரத்தில் உங்களுடைய பெயருக்கு என்ன பலன் கூறுகிறது விரிவாக இப்பொழுது பார்க்கலாம். இந்த சின்னச்சாமி அப்படிங்கிற பேரில் ஒருவர் இருந்தார் அப்படின்னா இவர் கடவுளுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர்னு சொல்லலாம். சிறு வயதில் தன்னுடைய கடின உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன்னுடைய குழந்தைகள் உண்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அயராத உழைப்பார். இந்த இன்சியல் மாறும் பொழுது சில வேறுபாடுகள், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில கருத்துக்கள் மட்டும், பலன்கள் மட்டும் மாறும். இன்சியல் மாறும்போது மட்டும். மற்றபடி பச்சி சாஸ்திரத்தில் உங்களுடைய பெயருக்கான பலன் 100க்கு 100 உண்மையாக இருக்கும். சின்னச்சாமி அப்படிங்கிற பேரில் இவங்க குழந்தைகள் மேல் அளவுக்கடிந்த பாசத்தை வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைகள் எதையாவது சாதிக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல தன் சொத்துக்களை அனுபவிக்கணும். ஏன்னா இவரே அந்த கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சின்னச்சாமி அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்து நம்ம பாசத்தை மட்டும் வாங்கிட்டோம்னா அந்த பாசத்தை யாராலும் அழிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு மாமனிதர் தன்னுடைய சொந்த வெறுப்புகளை மற்றவரிடம் காட்ட மாட்டாங்க. இவரை தீண்டி விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய கதி அதோ கதி தான். இவங்களை மட்டும் அன்பால் மட்டும்தான் இவங்களை வழி நடத்தணும். அராஜகத்தால் இவங்களை ஒருபோதும் வழி நடத்த முடியாது. இவருக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா எந்த இடத்துலையும் சரி, எப்படிப்பட்ட இடத்துலையும் சரி, அந்த காரியத்தை சாதிக்க விட மாட்டார். அந்தளவுக்கு ஒரு தைரியசாலி. இவருடைய மனைவின்னு எடுத்துட்டிங்கன்னா அம்பாள் சம்மந்தப்பட்ட பெயராக தான் இருக்கணும். இவரை விட 1 இன்ச்சு கம்மியாவோ, ஆனால் சிவந்த மேனியுடன் தான் இவங்க இருப்பாங்க. நல்ல ஒரு சிகப்பான ஒரு பெண்மணியாக தான் இவங்க இருப்பாங்க. இவருடைய சின்னச்சாமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்களுடைய மனைவி. இப்போது இவங்களுடைய மனைவியை பற்றி பேசிட்டோம். அடுத்து சின்னச்சாமி என்ற குடும்பத்திற்கு வாரிசு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 பையனாக இருக்கும், இல்லை 2 பொண்ணாக இருக்கும். பையன் 1 பொண்ணு 1 இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. 1 2 பையன், இல்லை 2 பொண்ணு. இப்படி தான் இவங்களுடைய அமைப்பில் இருக்கும். இவங்களுடைய வம்சாவளியிலேயோ அல்லது இவங்களுடைய குடும்பத்திலேயோ கன்னிராசி கன்னிலக்னம் இல்லாமல் இருக்காது. இவங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உறவினர்கள் இடத்திலேயோ ஆஸ்மா சம்பந்தமான நோயினால் இறந்தவங்க இருப்பாங்க. சின்னச்சாமி அப்படிங்கிறவர் சிறு வயதிலிருந்தே தாத்தா பாட்டி பூர்வீகத்தில் தான் இருந்து வளர்ந்துருப்பார். இவங்க அப்பா சொல்கிறது கேட்குறாரா இல்லையோ, இவர் தாத்தா சொல்கிறது இவர் கண்டிப்பாக எடுத்து கேட்பார். அந்தளவுக்கு ஒரு பெரியவங்க மேலே ஒரு பயபக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு சிலர் மனம் ஒன்று சொல்லும், அறிவு ஒன்று சொல்லும். ஆனால் இவங்க மனமும் அறிவும் ஒருங்கிணைஞ்சு தான் இவங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு முடிவெடுப்பாங்க. சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான ஒரு கோபங்கள் வரும். அந்த கோபத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு என்னப்பா, எனக்கெல்லாம் ஆண்டவன் கொடுத்துருக்குறான், இருக்கிறத வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் இவங்க போயிடுவாங்க. ஆனால் அதிகமாக இந்த நபர்கள் தெய்வத்தோடு ஒப்பிட்டு இருக்கக்கூடிய, தெய்வத்தோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு உருவமாக தான் இருப்பாங்க. இப்போ விநாயகர் அந்த எந்த ஒரு மூலஸ்தானத்தில் ஒரு தெய்வம் இருக்குதோ, இவங்களுக்கு உடலில் எந்த தெய்வத்துடைய சக்தி உள்ளே இருக்குதோ அது சார்ந்து தான் இவங்களுடைய உருவம் அமைஞ்சிருக்கும். இப்போ கருப்பசாமி இவங்களுடைய ஆன்மா எதை சார்ந்து இருக்கிறதோ அது போன்று தான் இவங்களுடைய உருவ அமைப்பும் இருக்கும். சின்னச்சாமி அப்படிங்கிறவர் ரொம்ப ஹைட்டாலாம் இருக்க மாட்டார். அந்த 5.5 மேலே இவர் வளரவே மாட்டார். இன்னும் இந்த பாகம் 2ஆம் பாவம் சின்னச்சாமி அப்படிங்கிற பேரில் இன்னும் அடுத்த பதிவில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் சொத்து சோகங்களை பற்றியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.